بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: من نفس عن مؤمن كربة نفس الله عنه كربة من كرب يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه مسلم. இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் ஒன்று இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன், யார் ஒரு முஃமினின் கஷ்டத்தை நீக்குவாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா, அல்லாஹ் அவரின் கியாமத் நாளையின் கஷ்டங்களை நீக்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லித்தராங்க. இப்படி அல்லாஹ்வுடைய அர்ஷனுடைய நிழல் அப்படிங்கிறது நமக்கு கியாமத் நாளையில் கிடைப்பது சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதாவது ரப்பினுடைய நெருக்கம் அந்த நாளையில் நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் ஹதீஸுகளின் வாயிலாக பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸும் அதில் பிரதானமான ஒரு இடத்தை பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லி தரக்கூடியது இது. ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நாம் இந்த துனியாவில் நீக்கணும்னு சொன்னால் ஆகிரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல டீல் மாதிரி இருக்கா இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது நாம் ஒரு உதவி செஞ்சோன்னா அதற்கு பதில் உதவியை நான் உனக்கு ஆகிரத்தில் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி தர்றாங்க. இப்போ ஒன்றுக்கு அங்கேயும் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளலாம். நாம் எத்தனை பேருக்கு உண்டான கஷ்டங்களை நீக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் கவனத்தில் எடுத்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, துனியாவில் எவ்வளவோ கஷ்டமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் நாளேடுகளின் வாயிலாக பார்க்கிறோம். சமீபத்தில் கூட நாம் ஜும்மாலையும் சொன்னோம், நேற்றும் சொன்னோம். கடன் தொல்லையினால் மௌத்தா போகக்கூடியவர்கள் அப்படிங்கக்கூடிய பட்டியலில் முஸ்லீம்கள் இடம்பெறுகிறார்கள் அப்படின்னா அந்த கடனை அவர்களின் மீது இருந்து அந்த சுமையை நீக்குவது அது நம்ம யாரின் மீது கடமை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆக்சுவலாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படிங்கும் பொழுது கடன் சுமை உள்ளவர்கள் அப்படிங்கிறதும் நமக்கு நாம் அதில் இருந்து பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, கடன் சுமை உள்ளவர்கள், அதே மாதிரி தவறே செய்யாமல் தப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில்களில் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கும் ஜக்காத்தினுடைய ஃபண்டை நாம் செலவு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த வசனங்கள் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த மாதிரி விஷயங்களில் நாம் எத்தனை நபர்கள் அதற்குண்டான அந்த ஜக்காத்தை சரியான முறையில் அந்த மாதிரி நபர்களுக்கும் போய் சேரும்படி நாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் கவனத்தில் எடுக்கணும். இந்த சமீபத்தில் இந்த தற்கொலையினுடைய விஷயங்கள் நிறைய பேசப்பட்டு வர்றதுனால இமாம்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அதனுடைய தலீல்களை போட்டு என்ன செய்கிறாங்க, விளக்கங்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஜக்காத்தை நாம் சரியான முறையில் டெலிவரி செய்யாதது தான் ஒரு காரணம் அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்கிறாங்க, பெருமக்கள் காரணமாக சொல்லித்தர்றாங்க. அப்போ இது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கட்டாய வரி. அந்த வரியையும் கூட நாம் சரியான முறையில் டெலிவரி செய்யலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு எவ்வளவு தூரம் வரைக்கும் வருகிறது. நாளைக்கு ஏன் நீ தற்கொலை செஞ்சான்னு கேட்கும்போது அவன் அல்லாட்ட இப்படி சொல்லுவாங்கிற மாதிரி உண்டான தகவல்கள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. நாளைக்கு அல்லாட்ட மாட்டி விட்டு அவனும் தப்பிக்கிறதுக்கு தானே வழி பார்ப்பான். எல்லாருமே யானப்சின்னு தானே இருப்போம். யாரப்போ என்னையை காப்பாத்து, என்னதான் என்னையோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் எல்லோரும் இருப்போம். அந்த அடிப்படையில் அவன் தற்கொலை செஞ்சவன் எப்படி தற்கொலை செய்து கொண்டானோ அதே நிலையில் தான் எழுப்பப்படுவான் அப்படிங்கிறது நமக்கு ஹதீஸ் சொல்லும். எதை வைத்து தன்னை அவன் வதைத்து கொண்டானோ அதே போன்ற வதை செய்து கொண்டே அவன் இருப்பான் கியாமத் நாளையில் அப்படிங்கிறதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நாளை கூட்டு அவனை விசாரிக்கும் பொழுது அல்லாட்ட அவன் சொல்லுவான், யாருமே என்னை கண்டுக்கிடல இருப்பேன், நான் கடனில் உழண்டுகிட்டு இருந்தேன், இன்னார்ட்டெல்லாம் போய் கேட்டேன், எனக்கு உதவி செய்யலை அப்படிங்கிற தகவல்கள் வரும் பொழுது அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கற்பனையோடு இந்த ஹதீஸை வந்து சேர்த்து பார்த்தோம் சொன்னா யார் ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீக்குவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளினுடைய கஷ்டத்தை நீக்குவார். கியாமத் நாளினுடைய கஷ்டங்கிறது வெறும்
அதாவது வெயில் அந்த சூடு அப்படிங்கிறது மட்டுமல்ல, கியாமத்து நாளையில மன கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு பெரிய பாரமாக இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வசனத்துல சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி. உலகத்துல உடன் பிறந்த சகோதரனுக்கு நாம் கொடுப்போம் இல்லையா, அந்த கொடுக்கிறது அல்லது அவன்கிட்ட இருந்து வாங்கிறது, இந்த மாதிரி உண்டான நிகழ்வுகளின் காரணமாக அவன் ஆகிரத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் அந்த ஆயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவான். முதலில் தனது சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். உலகத்தில் கேட்ட பழக்கத்திற்கு, உலகத்தில் கொடுத்த பழக்கத்திற்கு, எங்க இவன் நம்மளை பார்த்தா நம்மகிட்ட கேட்டுருவானோ, இங்க நம்மளால கொடுக்க முடியாம போயிருமோங்கிற இந்த பயத்துல இவன் தெரிச்சு ஓடுவான் அப்படிங்கிற செய்தியை குர்ஆன் ஷரீஃப் சொல்லும். முதலில் அவன் யாரை விட்டு ஓடுவான்னா சகோதரனை விட்டு ஓடுவான். அடுத்து அல்லாஹ் வரிசையாக சொல்வான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. தன்னுடைய தாயை விட்டும் விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை விட்டும் விரண்டோடுவான். இப்படின்னு தன்னுடைய உறவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொரு உறவாக சொல்லி தருவான் அந்த ஆயத்தில். கண்ணியத்திற்குரியவர்களை, அவ்வளவு பிரச்சனைக்குரிய அந்த நாள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாளையில் நமக்கு இறைவனுடைய உதவி வேணும்னு சொன்னா இந்த துனியால நாம என்ன செய்யணும், ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட நபர்களை நாம் ஆகலாமா? சமீபத்தில் நம்ம நண்பர் நசீர் இருக்கிறாங்கள, சில நபர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இது கொடுப்பாங்க. அதாவது நம்ம சொல்லி விட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும், கடையில் அந்த பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருப்பார். 1000 rupees பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டா போதும். இப்போ ஏழைகள் வர்றவங்களுக்கு நம்ம கண்ணை காட்டி விட்டோம்னா அவர் என்ன செஞ்சிடறாரு, கடையில் கையில் தூக்கி கொடுத்துருவார். ஒரு 1000 rupees பேக்கேஜ். அந்த ஒரு மாதத்தினுடைய மளிகைகள் அவர்களுக்கு கொஞ்சம் அந்த ஏழை பிள்ளைகள், அந்த அனாதை பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தகுதியான மாதிரி உண்டான ஒரு பேக்கேஜை கொடுத்து விடுவார். இப்போ அது அவரால் முடிஞ்சது, அதில் லாபம் இல்லாமல் அசலை மட்டும் வச்சு என்ன செய்கிறாங்க, கொடுக்கும். இது மாதிரி நாமளும் என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்சால் ஒரு 1000 ரூபா பேக்கேஜை கொடுத்து யார் வந்தாங்கன்னா தகுதியான ஆள் வந்தால் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இது போன்ற ஏதோ ஒரு சிறு உதவி, ஒரு சின்ன கஷ்டம், ஒரு 10 நாளைக்கோ அல்லது 15 நாளைக்கோ ஒரு மாதத்திற்கோ உண்டான ஒரு உணவு தேவைக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் நமக்கு எவ்வளவு உதவி செய்வான் கியாமத்து நாளையிலங்கிறத நாம் பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா அதுபோன்று உதவி செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. ஆகிரத்தினுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை நீக்கி அவனுடைய முழு பொருத்தத்தில் நம்மை கபூல் செய்வானாக. வஹக்கி சய்யிதினா வ அலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.